இந்த ஊர் ஜனங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொருளுங்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனா ஒன்றும் வெளியே வர மாட்டேங்குது. கத்திக்கிட்டு இருக்கீங்க நின்றுக்கிட்டு. பிளாஸ்டிக் சாமான் வாங்கம்மா வாங்க. மலிவான பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் வாங்கணுமா? என்கிட்ட வந்து வாங்குங்க. ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு நல்ல பொருட்களெல்லாம் கொடுக்குறேன். அடுத்தே ரோஸ் ஆண்டி வாங்க வாங்க, நம்ம கடையை தேடி வந்துருக்கீங்க. வாங்க எதனா பொருள் எடுங்க வாங்க. பொருள் வாங்க தான் வந்திருக்கிறேன். ஆனா நான் பொருள் எடுக்கணும்னா ஒரு கண்டிஷனா? சரி என்னன்னு சொல்லுங்க கேட்குறேன். அண்ணா வேற என்ன கண்டிஷனை சொல்லிட போறாங்க? உங்ககிட்ட பொருள் எடுக்கணும்னா நீங்க அவங்க புருஷனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது கண்டிஷன் எல்லாம். அங்க நீ அம்மா சொல்லி அதானே பார்த்தேன். உன்னை தவிர வேற யாரும் இவ்வளவு கரெக்டா தெளிவா பேச முடியும் அத்தைய பத்தி? ரமேஷ், இப்ப நான் உங்ககிட்ட வியாபாரத்தை பண்ணணுமா வேணாமா? நீ என்னத்துக்கு இப்ப அவளாண்டு பேசின்னு கிடக்குற? முதல்ல திரும்பி இப்படிக்கா சொல்லுங்க ஆண்டி. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்குது? அதான் அந்த ராபர்ட் மாவ சொன்னாலே எல்லாம் கரெக்டு தான். நான் உங்ககிட்ட பொருள் எடுக்கணும்னா நீ என் புருஷனுக்கு ஓட்டு போடணும். இதுவரே நான் மட்டும் பொருள் எடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு சரசு இருக்குதுல்ல, அதுகிட்டே சொல்லி பொருள் எடுக்க சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். உனக்கு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும்னா நீ என் புருஷனுக்கு ஓட்டு போடணும். அவர் ஊர் தலைவர் எலெக்ஷன்ல நிக்கிறாருல, அதுக்காக நீ ஓட்டு போடணும். போடுவியா மாட்டியா? 1000 ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறீங்களா? ஒரு ஓட்டுண்ணா 2-3 ஓட்டு போடுறாங்க, கவலையப்படாதீங்க. சூப்பர்ண்ணா, வேற லெவல். இப்படிதான் இருக்கணும். 3 ஓட்டு போட்டுருங்கண்ணா. ஒரு ஓட்டு என் மாமாக்கு, மைக்கேல் மாமாக்கு, இன்னொரு ஓட்டு சிவா மாமாக்கு, இன்னொரு ஓட்டு என் அப்பாக்கு. மொத்தம் 3 ஓட்டை போட்டிருக்கா. சூப்பரா இருக்கும். அடியே ராபர்ட் மவளே வாய முறிய. எப்ப ரமேஷ் அது சொன்னதெல்லாம் கேட்கும் கிடக்காது. ஒரே ஓட்டு தான் போடணும், அப்பதான் அந்த ஓட்டு செல்லும். சரியா? நீனே என் புருஷனுக்கு ஓட்டு போடு. என்ன ஓட்டு போடுவியா மாட்டியா? அவ்வளவுதானே ஆண்டி? மைக்கேல் அங்கிளுக்கு தானே நான் ஓட்டு போட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். சரிடா நான் போயிட்டு வரேன். ஆண்டி ஆண்டி பொருள் எடுக்கிறேன். நீங்க பதறாதரா, வீட்டாண்ட போய் காசு எடுத்துன்னு வந்துடுறேன். நீ அப்படியே வண்டி தள்ளினு வா. அப்படின்னா சரிதான். ஓட்டுக்காக அத்தை என்ன வேலை பாக்குது பத்தியா? ஏமா ஜூலியே, நீ என்ன மசுவா போற? நீ எந்த பொருளும் எடுக்கலையா? கையில காசு எடுத்துட்டு வரலன்னு வீட்டுல போய் என் புருஷன் கிட்ட தான் காசை கேட்டு வாங்கணும். நீங்க வேணா வண்டியை வீட்டாண்ட எடுத்துட்டு வாங்க, நான் அவர்கிட்ட காசை வாங்கிட்டு பொருள் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. வெங்காய கூட எல்லாம் வேற வாங்கணும். அண்ணே வெங்காய கூட தான் வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்குதுமா. சரிங்க, நீங்க அப்ப வண்டியை தள்ளிட்டு வீட்டாண்ட வந்துருங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரிம்மா ஜூலி. இன்னைக்கு என் வியாபாரம் கால கட்ட போதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல ஊர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாரும் அப்படியே மயங்கி என்கிட்ட இருந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிடணும். என்னம்மா ஆடுறா இந்த பொண்ணு? ஆனா என்ன எல்லாம் இந்த குண்டுமல்லி கோடியை கொள்ளையடிக்காதே இந்த பாட்டியே வச்சிருக்கிறானுங்க. சை, ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆகக்கூடாது. குண்டுமல்லி கொடி ஃபுல்லாக குண்டுமல்லி கொடியாவே இருக்குது. ஆனா அந்த கொடியை விடு, இந்த கொடி எவ்வளோ அழகா ஆடுது. எம்மா என்ன அழகா இருக்கா இந்த பொண்ணு. ஐயோ. சரி ஒரு ஹார்ட் போட்டு வைப்போம். ஐயோ வேணாம், ஆர்ட் எடுத்துருவோம். அப்புறம் நம்ம பொண்டாட்டி நாம போட்ட லைக் எல்லாம் பார்த்துட்டான்னு வைக்க, ஐயோ நீ எதுக்கு இந்த பொண்ணு ஃபோட்டோக்கு லைக்கை போட்டேன்னு கேட்பான். ஐயோ வேணாம், எடுத்துருவோம். அதான் நம்ம உயிருக்கு நல்லது. ரீல்ஸ் போடுறதையே பொழப்பா வச்சிருக்கோம் போல இந்த பொண்ணு. நல்லா தான் இருக்குது. ஆஹா சாரியில் அழகா இருக்குதே. ஐயோ ஹார்ட் போடணும்னு மனசு வருது. ஆனால் என் பொண்டாட்டியை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. சரி விடு, ஹார்ட் போடாமலேயே பார்ப்போம். நல்லா இருக்குதா அந்த பொண்ணு. இந்த மாதிரி வீட்டில் பொண்டாட்டி இல்லாத போய் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அவ இருந்தான்னா மறைச்சு பார்க்குற நிலைமை ஆகிடும் நம்மளுக்கு. நல்லா இருக்குதுப்பா இது. ஐயோ சண்டாடி வந்துட்டாலே. ஐயோ ஜானி செத்தடா நீனு. என்னங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்ன வேற நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. அப்புறம் நீ என்ன மார்க்கெட்டுக்கு போறேன்ட்டு இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்டேன்? மார்க்கெட்டுக்கு போனியா இல்லையா? கையில் வேற எந்த பொருளையும் காணோம். எதுவும் வாங்கலையா அப்போ? மார்க்கெட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருந்தேன். ஆனா போற வழியில இந்த பிளாஸ்டிக் சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு ரமேஷ் அண்ணா வந்துகிட்டு இருந்தாரா? சொல்லுமா, எதுக்கு கேப் விடுற? இந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் பார்த்ததும் எனக்கு வாங்கணும்னு ஆசை வந்துருச்சுங்க. போன பாக்கெட்ல போட்டாச்சு. சொல்லுமா. அத சொல்லிட்டேனேங்க, இன்னும் என்ன சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டாளா? என்னத்த சொன்னான்னு தெரியலையே. என்ன சொன்ன ஜூலியா? இன்னொரு தடவை சொல்லு. அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்க கவனிக்கல அப்படித்தானே? அப்படி இல்ல, கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அத சொன்னீங்க ஏதோ மார்க்கெட்டுக்கு போறேன்னு தான் சொன்னேன். போயிட்டு வாங்கிட்டியா எல்லாத்தையும்? ஐயோ ஜூலி பேபி என்னத்துக்கு அழுவுற? சொல்லுமா, சொல்லிட்டு அழுவு. ஐயோ கண்ணில் கை வச்சுட்டாலே இதோட அழுகுறது நிப்பாட்ட மாட்டா. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? காலில் தான் வேணும் போல இருக்க. ஏம்மா ஜூலி எதுக்கு அழுகுறனாவது சொல்லிட்டு அழுவுமா. நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும்ல. அப்ப நான் சொன்னதை நீங்க கவனிக்கலன்னு தானே அர்த்தம். நான் என்னங்க சொன்னேன் இப்போ? என்ன சொன்னேன்? மார்க்கெட்டுக்கு போற வழியில பிளாஸ்டிக் சாமான் விற்கிறவர் வந்துகிட்டு இருந்தாரு, வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தானே சொன்னேன். அதை கூட கவனிக்காம நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா ஜூலி என்ன பேசிக்கிட்டு இருக்க? பிளாஸ்டிக் சாமானெல்லாம் விற்க வர்றாரியா? அவரையா வாங்கணும்னு ஆசைப்பட்ட? என்னங்க நீங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பொருளை விற்க வரவரா வாங்க போறேன் நான் சொன்னேன். உங்க காதலியா நான் இப்படி தப்பா விழுதோ எனக்கு ஒன்றும் புரியல. பொருளை வாங்கணும்னு தானே ஆசைப்பட்டதான்
சொன்னேன். அதுக்கு தானே வீட்டுக்கு வந்திருக்கிறேன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போறதுக்கு. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சரி, நான் சொன்னதெல்லாம் உங்க காதுல விழுந்திருந்தா தானே. நீங்க தான் லேப்டாப்புக்கு முன்னாடி போனை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்களே, சிரிச்சு சிரிச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்களே என்னத்தையோ. அப்பவே நினைச்சேன் நான் என்ன சொன்னாலும் உங்க காதுல அது விழாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்து சொன்னேன். அதே மாதிரி உங்க காதுல விழல. ஐயோ ஜூலிமா, அழாதம்மா. உனக்கு என்ன இப்போ பிளாஸ்டிக் பொருள் தானே வாங்கணும்? எவ்வளோ காசு வேணும்? ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுங்க. என்னது 2000மா? கீழே விழுந்தா உடஞ்சு போற பிளாஸ்டிக் பொருளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து வேற யாருன்னா வாங்குவாங்களா? ஏன் அதெல்லாம் தர முடியாது. 500 ரூபாய் தர, நீ அதுக்குள்ளே என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்க. லேப்டாப் கொடுத்தா கீழே விழுந்தா உடைஞ்சிரும். ஆனா நீங்க 75,000 கொடுத்து வாங்கி வச்சு இல்லையா? எல்லாம் அந்த மாதிரி தான். நீங்க எனக்கு காசை கொடுக்குறீங்களா மாட்டீங்களா? என்னடி பேசுற? லேப்டாப்பும் பிளாஸ்டிக் டப்பாவும் ஒண்ணா? என்ன இவரு என்ன சொன்னாலும் காசை தர மாட்டேங்கிறாரு. வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் அப்பா என்ன சேர்த்துக்க மாட்டாரு. இப்ப நான் என்ன சொல்லி இவரை கவுக்குறது? எனக்கு காசு வேணுமே. பேசாம பாசம் இல்லைன்னு ஆரம்பிப்போம், அதான் கரெக்டா இருக்கும். ஜூலிமா, உங்களுக்கு என் மேல வர பாசமே இல்லைங்க. அது சரி, இதைத்தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா போல. ஏம்மா ஜூலி அப்படி சொல்ற? உன் மேல பாசம் இல்லாமையா என் வீட்டை எதிர்த்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ண? சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நானும் தான் என் வீட்டை எதிர்த்துக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணேன். என் அப்பா வரந்தா நான் காசு கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ஆனா நீங்க ஒரு 2000 ரூபாய் கேட்டதுக்கு என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? எனக்கு நீ யாரும் இல்ல. இந்த உலகத்துல என் மேல பாசம் கட்டுறதுக்கு ஆளே இல்ல. சரிடி, அழத இரு. உனக்கு என்ன 2000 ரூபாய் தானே வேணும்? அந்த தரேன் இரு. ரொம்ப சந்தோஷங்க ஜானு, ரொம்ப நல்லவருங்க நீங்க. சீக்கிரமா கொடுங்க. இந்த 2000 ரூபாய் கேட்டல கொடுத்துட்டேன். இங்க பாரு, பார்த்து செலவு பண்ணுன்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டேங்கிறதுக்காக மொத்தத்துக்கும் பிளாஸ்டிக் பொருளாவே எடுத்துறாத. தேவைக்கு வாங்கிக்க, மீதி அப்படியே வச்சுக்க. சரியா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறமா ஜூலி, என்ன சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி வாங்கிட்டு வர்ற பொருள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பரன் மேல எடுத்து வச்சிரு. ஏன்னா வீட்டுல இருக்கிற பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் இன்னும் நல்லா தானே இருக்குது. அதனால சுக்குநூறா உடஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ புது பொருள் எடுத்து யூஸ் பண்ணிக்கன்னு. இப்ப ஏதோ உனக்கு ஆசையா இருந்துச்சுங்கிறதுனால நான் வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்தேன். மற்றபடி உடனே எல்லாம் பொருள் எடுத்து யூஸ் பண்ணிடாத. அப்படியே வாங்கி பத்திரமா வச்சிரு. பாருங்க, வீட்டுல இருக்கிற பொருள் நல்லா இருக்குதுன்னு வாயை திறந்து சொன்னீங்கன்னு வைங்களா, நான் மனுஷவே இருக்க மாட்டேன். ஒரே நிமிஷம் அப்படியே உட்காந்துரு வரேன். எங்க போறா இவ? என்னமா ஜூலி, பொருள் வாங்க போலையா? துணி துவைக்க போறியா? துணி துவைக்கிறாங்க, ஒரு வேலை இல்லை இன்னைக்கு. ஏங்க, அப்படியே வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்களே வீட்டுல இருக்கிற பொருளோட லட்சணத்தை பாருங்க, எப்படி உடஞ்சு போய் கிடக்குதுன்னு. இதை வச்சு எப்படிங்க நான் யூஸ் பண்ண முடியும்? ஏன் யூஸ் பண்ண முடியாது? அந்த பக்கெட்டும் நல்லா தான் இருக்குது, இந்த பேஸ்கெட்டும் நல்லா தான் இருக்குது. ஓரமா உடஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண முடியுது இல்லை இப்போ வரைக்கும் உன்னால. அப்ப அதை நல்லாவே யூஸ் பண்ணு. நல்லா சுக்குநூறா உடஞ்சு போட்டோம், அதுக்கப்புறமா தூக்கி போட்டுட்டு புது பொருளை யூஸ் பண்ணு. சரியா? எப்பவுமே நம்ம ஒரு பொருளை அழகுக்காக வாங்கக்கூடாதுமா. அது எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம், அது நம்மளுக்கு உபயோகமா இருக்குதாங்கிறதுக்காக தான் வாங்கணும். புரியுதா? இந்த ஓட்டு பக்கெட்டையோ இந்த ஓட்டு பேஸ்கெட்டையோ வச்சுக்கிட்டு என்னால எத்தனை நாள் குடும்பம் நடத்த முடியும்? வாங்கி போடுற பொருளை நான் உபயோக கூட படுத்த முடியாது. நான் எதுக்கு அந்த பொருளை வாங்கணும்? இதே நான் என் அப்பா வீட்டுல இருந்திருந்தேன்னா எல்லாம் எனக்கு புது பொருளா இருந்திருக்கும். இந்த ஓட்ட பக்கெட்டை வச்சுக்கிட்டு தினம் துணி அதுல இருந்து எடுக்கும் போது கையெல்லாம் கிழிச்சிக்குது எனக்கு. அந்த கோடையில இருந்து வெங்காயத்தை எடுக்கும் போதெல்லாம் கை கிழிச்சிக்குது எனக்கு. நான் இந்த மாதிரி எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது? ஐயோ, மறுபடியும் அழுகுறாள். எம்மா அழாதம்மா, போதம்மா. ஏற்கனவே நீ அழுதியே நல்லா தாங்க முடியல. தயவு செஞ்சு அழாது. அப்போ நீ இப்ப என்னென்ன வாங்குறியோ வாங்கிக்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வாங்கின பொருளை உடனே யூஸ் பண்ணிக்கோ, ஒன்னும் சொல்ல மாட்டேன். போ போறேன். போயிடு. அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு நேரா திரும்பி வந்துடாது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்ததுக்காக 2000 ரூபாய் மொய் வச்சிட்டேன் நானு. அலுமையிலே இந்த பழைய பாட்டு கேட்கறதே ஒரு தனி சுகம்ல. ஆமாக்கா, என்ன அருமையா இருக்குது பாத்தீங்களா? அது அந்த பாடலோட அந்த வரி எல்லாம் இருக்குது பாருங்க, இவ்வளவு அருமையா எழுதியிருக்கிறாங்கல்ல. அப்படி கேட்கறதுக்கே இனிமையா இருக்குது, உணர்வு பூர்வமாவும் இருக்குதுக்கா அந்த பாட்டெல்லாம். எல்லாம் அந்த காலத்து மனுஷங்களோட அறிவு திறன் தான்மா. அவ்வளோ அழகா தத்ரூபமா ஒரு பாட்டையும் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும் தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைங்க கூட அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுச்சுங்கன்னு வையே, அந்த பழைய கண்ணதாசன் பாட்டெல்லாம் கேட்டுச்சுங்கன்னு வையே, அவ்வளவுதான் ஒரு புது நம்பிக்கையா போறோம் அதுங்களுக்குலாம். அது சொல்லுங்கக்கா, 1000 அர்த்தம் இருக்கும் அந்த தத்துவ பாடலாம். சூப்பரா இருக்கும். கண்ணதாசனோட வரியே வரிதான். இதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் அக்கா இந்த டீ பிற கடை வாங்கி வந்து வச்சேன். இனிமேல் நம்ம இதுலயே பழைய பாட்டெல்லாம் கேட்போம். இந்த டிவில எல்லாம் ஆன் பண்ணா எங்க பழைய பாட்டு ஓடுது, எல்லாம் புது பாட்டா தான் கிடக்குது. ஆமாக்கா, அது நம்ம சரிதான். இந்த டிவி ஆன் பண்ணாலே அப்படியே வீடியோ அதிர்ற மாதிரி தான் பாட்டு ஓடுது இப்பெல்லாம். இந்த வீட்டுல இருக்குதுங்களா 2 பசங்க, அதுங்க ஃபுல்லா அந்த புது பாட்டா தான் கேட்குங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் ஆசையா இருக்குது, ரிமோட் கொடுங்க டி பழைய பாட்டு வைக்கணும்னாலும் விடாதுங்க பீசாசுங்க.
அட ஊடாலுமேலே நான் அந்த டீப் ரெக்கார்டர் வாங்கிட்டல, இனிமேல் நம்ம இதுலயே பாட்டு கேட்போம். சரிங்கக்கா, இதோட இந்த ரிமோட்டுக்கு அந்த பசங்களோட மல்லு கட்ட வேண்டிய வேலை இருக்காது, எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதுங்க என்னத்தை வேணா பார்த்துட்டு போதுங்க. எப்பா இந்த புது பாட்டெல்லாம் எப்படி தான் அதுங்க காது கொடுத்து கேட்குதுங்களோ தெரில, ஆனால் அதுங்களுக்கு அதை தான் பிடிச்சிருக்குது. இவளுங்களுக்கு இந்த புது பாட்டு தானே பிடிக்குதே. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் பாட்டியே இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்காத, இந்த காலத்து பாட்டு கேட்டுப்பாரு, நீ தான் நல்லா மாடன சுடிதாரெல்லாம் போட்டு சுத்திரியே, இதையும் கேளுன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சிடலங்க அன்னைக்கு. நானும் சரின்னு உட்காந்தம்மா அந்த பாட்டை கேட்கலான்னு. அது என்னம்மா பாட்டு, பாட்டு கூட இல்லை, அது படிக்கிறானுங்க, பாட்டே இல்லை. அது பாட்டுன்னா பாடணும்ல, ராகமாக வாசிக்கணும்ல, அவனுங்க அப்படி பண்ணல, படிக்கிறானுங்க நோய் 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 நோய்னு. இதில் அவுத்துருவேன், குத்திடுவேன், சீவிடுவேன், சொருவிடுவேன் எல்லாம் சொல்கிறானுங்கம்மா. அக்கா புஷ்பாக்கா, அவ சும்மா இருந்தாலும் இது சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் வேணா வந்து புஷ்பாக்கான்னு வந்து கூப்பிட்டுன்னு போயிடுது ஊர் கதை பேசுறதுக்கு. என்ன ஆண்டி நம்ம சொன்ன மாதிரி தெரிஞ்சுது? அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்லலம்மா. நீ என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டே வீட்டில்? சமையலெல்லாம் ஆச்சா? சமையலெல்லாம் இனிமேல் தான் செய்யணும் ஆண்டி. அதுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் சாமான்காரர் வந்தாரு, அதான் அவர்கிட்ட பொருள் எல்லாம் வாங்கலாமேன்னு வந்திருக்கிறேன். அதான் அப்படியே அக்காவையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். சரிம்மா, உன் வீட்டுக்கு பொருள் வாங்கணும்னா நீ வாங்கிட்டு போ, அதுக்கு எதுக்கு வந்து புஷ்பாவை கூப்பிடுற? அத்தை நான் தான் சொல்லி வச்சிருந்தேன், பிளாஸ்டிக் சாமான்காரர் வந்தாருன்னா கூப்பிட சொல்லி நான் தான் சொல்லி வச்சிருந்தேன், அதனாலதான் வந்திருக்கா ஜூலி. ஓ அது சரி, நீ தான் சொல்லி வச்சிருந்தியாமா? சரி, ஆனா நம்ம வீட்டுக்கு எதுக்குமா பிளாஸ்டிக் பொருள் எல்லாம்? நம்ம வீட்டுல பெரும்பாலும் நம்ம ஸ்டீல் பொருள், அலுமினிய பொருள்னு தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க நீ? எல்லாம் சரிதாத்தே, ஆனா வீட்டுல எவ்வளவு பக்கெட்டுங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்ல. அதுக்கப்புறம் கிச்சன்ல வெங்காய கூட, தக்காளி கூடன்னு எல்லாம் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஃப்ரிட்ஜில் நான் வச்சிருக்கிற ஐட்டம் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. நிறைய பழசாயிருச்சத்தை, அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு, வேற கலர் எல்லாம் மங்கி போயிருச்சு. அதுக்கு தான் அதெல்லாம் மாத்தி புதுசா வாங்கி வைக்கணுமேன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ஜூலி கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், அந்த கடைக்காரர் வந்தாருன்னா நீ எனக்கு ஒரு குரல் கொடுமான்னு. அதனால தான் அவளும் வந்திருக்கிறா. எம்மா புஷ்பா, நான் ஒன்று சொல்றேன், நீ மட்டும் தப்பா எடுத்துக்காதம்மா. எந்த குடும்ப பொம்பளை வாயிலிருந்தோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வராதுமா. ஐயோ, நீ என்னம்மா இப்படி ஆயிட்ட? வீட்டில் ஒரு பொருள் பழசா இருக்குதுன்னா உடனே அதை மாற்றி புதுசு வாங்கி வைக்கணும்னாலும் அவசியம் இல்லை. அந்த பொருள் உடஞ்சி போகிற அளவுக்கு நீ பயன்படுத்தணும், அதுக்கப்புறமாட்டி தான் வாங்கி போடணும். நீ என்னம்மா இப்படி பேசுற? அது சரி, இப்படித்தான் நீ இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ வாங்கி போடுற போல இருக்குது வீட்டில். என் புள்ள தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், என்னத்த சொல்றது? இதெல்லாம் சொன்னா நான் கெட்டவளாயிருவேன். சரி விடுமா, உன் மனசுக்கு என்ன போடுதோ அதையே செய்யி. அத்தை நீங்க பேசுறத பார்த்தா நான் ஏதோ வீண் செலவு பண்ற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் வீண் செலவுன்னெல்லாம் சொல்லலம்மா, நீ பொறுப்பான பொண்ணுதான். ஆனா இப்படி வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே பயன்படுத்திக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம புது பொருளை வாங்கணும்? காசை மிச்சம் பிடிக்கணுமா? வீட்டுக்கு வந்த மருமவன்னா காசை மிச்சம் பிடிக்கணும். இப்படி பணத்தை தண்ணியா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இது ஏன் வீண் செலவு பண்றேன்னு கேட்டிருக்கலாம். இந்த கேள்வி நான் இப்படி பேசுது, என் புருஷனே பரவாயில்ல போல. அத்தியாவசிய செலவு, அனாவசிய செலவுன்னு ரெண்டு இருக்கு தத்தை. நான் பண்றதெல்லாம் அத்தியாவசிய செலவு தான். இதுக்கான கணக்கை என் புருஷன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அவர் பணத்தை நான் ஒன்றும் தண்ணியாட்டெல்லாம் செலவு பண்ணலத்த. 16 வருஷம் அவரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி நான் நடந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அத்தை. வீட்டை எப்படி நடத்தி கொண்டு போகணும், பணத்தை எப்படி மிச்சம் பிடிக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அத்தை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க வேணா உங்க பிள்ளைகிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா தினம் தினம் நான் பண்ற செலவுக்கான கணக்கை அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் அந்த பொருளெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா ஜூலி, வாமா போகலாம். வாக்கா வாக்கா, அப்படிதான் சிங்க நடை போட்டு வாக்கா வாக்கா வாக்கா. புஷ் பண்ண ஃப்ளவர் நினைச்சிச்சு போல அந்த கேள்வி. ஃபயர்னு நிரூபிச்சிட்டேன். வாக்கா வாக்கா. என்ன சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த நீ? ஃபயருக்கா, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது சரி, ஒழிப்பெடுத்த சிரிக்கி எப்படி சிரிச்சுக்கினே போறா பாரு. என்னென்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியாக்கா? என் புள்ள பணத்தை செலவு பண்றதும் இல்லாம என் புள்ளகிட்டே போய் கணக்கை கேட்க சொல்றா என்ன. சிரிக்கி, திருட்டு சிரிக்கி. கபராலுமேலே வாயை அடக்கி வையே. அந்த பொண்ணுக்கு அதுல ஊந்துதுன்னா உன் டப்பா டான்ஸ் அடிடும். உசாரா இருந்துக்க. நீ வேற சும்மா இருக்கா? பொருள் வாங்க போறாளாம், பொருள் வாங்கி வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஜூலி, இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லா இருக்குது இல்ல? 3 அழகா இருக்குல்லடி? நல்லா இருக்குக்கா. ஆனா எவ்வளவு விலைன்னு கேளுங்கக்கா. யார்ட்ட இங்க இருக்கிறதுக்குள்ளே நம்ம பொருள் எல்லாம் வாங்கிடுவோம், அப்பதான் அது நம்மளுக்காக பேரம் பேசும். அக்கா எவ்வளவு விலைன்னு கேளுங்க. அதோ கேக்குறேன் ரெடி. பாரு ரமேஷே, நீ ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணினுக்கிற, அதை முதல்ல மனசுல வச்சுக்க. இந்த கூட உனக்கு 450 ரூபாடா. டே உன் மகர கட்டிக்கு நான் இந்த கூட 450 ரூபா கொடுத்து வாங்கினமாடா. 150 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். உனக்கு விருப்பம் தான் என்கிட்ட வியாபாரம் பண்ணு, இல்லைன்னா எட்ட காலி பண்ணு. பாத்தீங்களாக்கா என் அத்தை பேரம் பேசுற ஸ்டைலு? 50 ரூபா பேரம் பேசி குறைக்கலாம், இல்ல 100 ரூபாய் குறைக்கலாம். 300 ரூபாய் குறைக்க சொல்லி கேக்குதுக்கா இது. எனக்கே அதாண்டி ஆச்சரியமா இருக்கு. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம், கத்துக்கலாண்டி. டேய் உன்னதாண்டா கேக்குறேன், 150 ரூபாய்க்கு இந்த பொருளை கொடுப்பியா மாட்டியா நீ? ஆண்டி இதெல்லாம் உங்களுக்கு அழுக்குமா? இப்படி பேசுறீங்க ஆண்டி, கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. 450 ரூபாய் கூட நான் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனா 300 ரூபாய் எனக்கு நஷ்டமாவாதே. இப்படி ஒருத்தரும் நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட அநியாயத்துக்கு வியாபாரம் பண்ணீங்கன்னா நான் கடை எப்படி நடத்துறது? இல்ல என் பொழப்பு எப்படிதான் ஓடும்? டே இந்த காதையெல்லாம் நீ போய் வேற யார்கிட்ட சொல்லு. 300 ரூபாய் நஷ்டமாகுமா உனக்கு? நீ ஏன் இந்த பொருளை 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருப்ப, அது எங்களாண்ட எடுத்துன்னு வந்து 450 ரூபாய்க்கு நீ விற்க.
இருக்கிற. ஏண்டா யாருக்கிட்ட காது குத்து பாக்குற? ரோசம்மா கிட்டியா? நான் 5 ரூபாய்க்கு வாங்கினா நீங்க பாத்தீங்களா? ஆண்டி அநியாயமா பேசாதீங்க ஆண்டி. யாருடா அநியாயம் பண்ணின்னு கிடக்குறா? உன்ன மாதிரி வியாபாரிங்க எல்லாம் இந்த மாதிரி பொருளை வாங்குறப்ப கம்மி ரேட்டுக்கு தான் எடுக்கிறீங்க, அடிமட்ட ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வரீங்க. அதை பொதுமக்களுக்கு விற்கும் போது அநியாய விலையை வச்சு விற்கிறீங்க. அதில் எந்த கேலசிரிக்கு எல்லாம் மாற்றாலோ நீ சொல்ற 450 ரூபா 550 ரூபாய்க்கு பொருளை காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவா. ஆனால் என்ன மாதிரி அறிவாளிங்க வாங்க மாட்டாங்களே, வாங்கவே மாட்டாங்க. நான் என்ன சேர்ந்தவங்கள வாங்கவும் விட மாட்டேன். நான் இந்த கூடைக்கு 150 ரூபா தான் தருவேன். அதுவே பெரிய விஷயம் உனக்கு. 145 ரூபா லாபத்துக்கு நீ இந்த பொருளை எனக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குற. இல்லைன்னு வெய்ய அவ்வளோதான், வா வண்டி இந்த ஊரில் ஓடாது. இதெல்லாம் அநியாயம். மூக்கால் அழுவாம வியாபாரத்தை பண்ணுடா. ஊரில் இருக்கிறவங்கலாம் நிம்மதியாக பொருளை வாங்கிட்டு போவாங்க. உனக்கும் லாபம் இல்லாமல் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் லாபம் இல்லாமல் இருக்கிற பொருளையே விற்காம நீ என்னத்தனை காண போற? அதனால கரெக்டான விலைக்கு நீ பொருளை கொடுத்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. எங்க இந்த பொருளை 150 ரூபாய்க்கு கொடு பார்ப்போம். இதுக்கு மேல என்னத்த சொல்றது? ஏத்துக்கோங்க. குண்டு பையிட நீ கிரிப்புல இப்படித்தான் இருக்கணும். அப்படி இந்த பொருளை எவ்வளவு விலைக்கு வாங்கலாம்னு சொல்லுங்கம்மா. அக்கா அந்த பொருளோட விலை நான் தான் சொல்லணும். நான் தான் கடை வியாபாரி, என்கிட்ட கேளுங்க. அட சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இது எவ்வளவுக்கு வாங்கலாம்? இந்த தம்பி இது புடுறா கொஞ்சம். இந்த கூடையா நல்லா அழகா இருக்குது, நல்லா கனமாவும் இருக்குது. இரு முதல்ல வியாபாரி எவ்வளவு வேலை சொல்றாருன்னு கேட்பான். எப்ப வியாபாரிய இது எவ்வளோ? அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் 600 ரூபாய். சி இதுக்குதான் இந்த வீணா போனவங்க கிட்ட எதையும் கேட்க கூடாதுங்கிறது. பாரு கூடைக்கு 200 ரூபாய் போட்டிருக்கான். டேய் கூடைக்கு 50 ரூபான்னு கணக்கு பண்ணி 150 ரூபாய்க்கு இந்த பொருளை கொடுக்குறேன். நீ வேலை பேசி வாங்கிட்டு போலாம், ஆனா அநியாயத்துக்கு வேலை பேசக்கூடாது. அந்த பாக்ஸ் எல்லாம் என்னால 150 ரூபாய்க்கு தர முடியாது. வாய்ப்பு கிடையாது. 300 ரூபாய்க்கு வேலை தரேன். டே கேடி பையில இப்ப மட்டும் 600 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு தர முடியுமா உன்னால? இதுக்கு 300 ரூபாய்னே வியாபாரம் பண்ணிட்டு போயேன்டா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, வாலிப பையன் நான், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. கொஞ்சமாவது பழக்கி விடுங்க, கல்யாணம் எல்லாம் வேற பண்ணணும் நானு. ஆனா உன அதை சொல்லிடு. ஏன் மாதிரி புஷ்பா வேற எதனா பொருள் இருந்தா பாரு. அந்த பாக்குறமா அத்தை எனக்கு இது கூட வேணாத்த, விலை பேசி கொடுங்க. எவ்வளவுக்கு எடுக்கலாம் இதை? உனக்குலாம் நான் சொல்ல முடியாது, பாடி வேலையை பாத்துக்கினேன். உனக்கு வேணா உன் அப்பனை போய் கூட்டிட்டு வந்து வாங்கிக்க. ஏமா அவளுக்கும் பொருள் எல்லாம் வாங்க தெரியாது, அவளுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். உதவி பண்றாங்க, ஒரு வேலை இல்லை எனக்கு. எம்மடி புஷ்பா நான் உனக்காகத்தான் இங்க நின்று பேரெல்லாம் பேசி கொடுத்தேன். அவளுக்காகலாம் என்னால பண்ண முடியாது. என் புள்ளியை இழுத்துன்னு போன சிரிக்கினா அதுக்கு உதவி பண்ணணும். நிக்கிறா பாரு நல்லா ஆளும் மூஞ்சும் மோகரையும். ஏமா நீ என்ன வேணுமோ வாங்கிட்டு போ, அவன் கம்மி ரேட்டுக்கு தான் கொடுப்பான். நான் கிளம்புறேன். எப்படி பேசிட்டு போது பார்க்காது. இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்க புள்ளையெல்லாம் இழுத்துட்டு போல. அவர் தான் நைட்டோட என்ன என் வீட்டுல வந்து கூட்டிட்டு போனாரு. உங்க புள்ளையால தான் இன்னும் கேட்ட நான் என் அப்பாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. சும்மா நல்ல என்ன எதனா சொல்லிட்டு இருக்காதீங்க. உன் அப்பன் பெரிய இவன் அப்போ ஆடி வேலையை பார்த்துக்கிட்டே இந்தடா காசு புடி, இந்த கூலியை கொடு. எப்படா சொன்ன மாதிரியே உங்ககிட்ட வியாபாரத்தை பண்ணிட்டேன்னா மறக்காம என் புருஷனுக்கு ஓட்டு போட்டுருணும். இல்லைன்னு வைய ஊடு தேடி வந்து உதப்ப உன்ன ராஸ்கல். இது ஒரு வியாபாரம். ஏமா 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவேன் நீங்க? நான்லாம் சொல்ல தவற மாட்டேன்டா. 1000 ரூபாய்க்கான வியாபாரம் உனக்கு நான் முடிச்சு கொடுப்பேன். என் தோஸ்தோட சேர்ந்துதான் 1000 ரூபாய் வியாபாரம் பண்ணுவேன். நான் 150 ரூபாய் என் கடமைக்கு முடிச்சுட்டேன். மீதி 850 ரூபாவை தோஸ்தோட மரும வருகிறா பாரு புஷ்பா, அவகிட்ட முடிச்சுக்கோ. அது பத்தலன்னா அந்த பக்கத்துல இருக்கிறா பாரு ராபிட்டு மோவேன், அவகிட்ட முடிச்சுக்கோ சரியா? ஆனா நியாயமான விலைக்கு தான் நீ பொருள் கொடுக்கணும். அநியாயமா கொடுத்தன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வைய பிச்சு போடுவேன். சரிங்க ஆண்டி. அது போயிட்டு வரமா புஷ்பா, பார்த்து பொருளெல்லாம் பத்திரமா எடுத்துக்கன்னு. அநியாயமா எதனா ரேட்டு சொன்னானா என்கிட்ட சொல்லு, நான் வந்து அவனை மிதிக்கிறேன். சரிங்கம்மா. இங்கே பாருமா புஷ்பா, நான் எப்படி வியாபாரம் பண்ணணும் அதே மாதிரி நீயும் பண்ணு சரியா? எவ்வளோ விலை சொல்கிறானோ அதுக்கு பாதி விலைக்கு கேளு, இல்லை அதுக்கும் கீழே கேளு. அப்போ தான் அவன் கரெக்டான விலையில் வந்து நிற்பான். நீயும் பொருளை லாபத்தோடு வாங்கிட்டு போக முடியும். புரியுதம்மா? அந்த கோணம் சிரிக்கும் சொல்லிக் கொடு, கூடவே நில்லு சரியா? சரிங்கம்மா கண்டிப்பாக. சரிப்பா நான் வரேன். நானும் மட்டும் தக்காளி தொக்கா போயிடுச்சு இந்த கேள்விக்கு. அப்புறம் என்ன இந்த கூட எவ்வளோக்கு தருவீங்க? அது பொடி வச்ச கூடமா 500 ரூபாய் வரும். 500 ரூபாவா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா. 200 ரூபாய்க்கு கொடு. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா? இங்க பாருங்க 200 ரூபாய்க்கு ஒழுங்கா கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல திருமணம் கூட போயிருக்காது, அத்தை கூப்பிட்டு விட்டுருவோம் சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு நல்லா வியாபாரம் பண்ண மாதிரி தான். சரி 200 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க, என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. காசை கூட எனக்கு வேணாம் விட்டுருங்கன்னு. நீ பாருக்கா காசே வேணாங்கிறது, அப்ப எல்லாத்தையும் அள்ளி இருக்கா வீட்டுல எடுத்துன்னு போய் போட்டுடலாம். அடடே நல்லா அருமையான பொருளெல்லாம் தம்மா வாங்கி வந்திருக்கிறேன். நல்லா இருக்குதுமா. இது எல்லாமே சேர்த்து 1000 ரூபாய் தான் ஆச்சா? ஆமா அத்தை, ஆச்சரியமா இருக்குது இல்ல? இது ஒரு பொருளையும் அவன் நிறைய விலைக்கு சொன்னான் அத்தை. ஆனா ரோஸ் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களாலதான் என்னால நல்லா பேரம் பேசி வாங்க முடிஞ்சுது. எல்லாத்தையுமே 1000 ரூபாய்க்கு தான் அத்தை கொடுத்தான் அவன். அதானே என் ஃப்ரெண்டு பேரம் பேசுறதுலாம் ராணி ஆச்சே. நான் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு கம்மி விலையில வாங்கி வந்திருக்க மாட்டேன். அதுவும் இவ்வளவு பொருளையும் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற பத்தியா? நீ சூப்பருமா உண்மையிலேயே. நன்றிங்க அத்தை. சரிம்மா ஆகட்டும், எல்லா பொருளையும் திரும்பி கிச்சனில் வச்சிருமா. சரிங்க அத்தை. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. இவ்வளோ பிளாஸ்டிக் பொருளையா யாருன்னா 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்க? தண்ட செலவு தான் இதெல்லாம்.
பாராட்டுறதுக்கு வாய் வரல, ஆனால் குறைய சொல்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க இவங்க. இவ்வளோ பொருளையும் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேனே, அதை பெரிய விஷயமா பார்க்கறத விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ தான். ஏன் அலுமேலி இப்படியெல்லாம் பேசின்னு கிடக்குற? உன் மருமவளை பாராட்டணும்னு கேட்டால் நீ 1000 ரூபாய்க்கு இவ்வளோ பொருளை வாங்கின்னு வந்துருக்கிறா இல்லையா? பேரம் பேசி வாங்குறதெல்லாம் இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் போயிருந்தோன்னா 2000 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க இந்த பொருளை. ஆனால் உன் மருமவ பாரு எவ்வளோ புத்திசாலித்தனமா நல்லா பேரம் பேசியே ரோசம்மா மாதிரியே கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்துக்குது எல்லாத்தையும். பாராட்டு அலுமேலே, அது விட்டு புட்டு குறை சொல்லின்னு கிடக்குற. விடுங்க அத்தைக்கு பாராட்டுறதுக்கு மனசு இல்லை போல, அதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். விடுங்க. எம்மடி புஷ்பா, நீ அத்தையை தப்பால எடுத்துக்காதம்மா. நான் என் ஆதங்கத்தை சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி நீ நல்லா புத்திசாலித்தனமா தான் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற. எனக்கு என்னென்னா இதெல்லாம் பிளாஸ்டிக் பொருளாக இருக்குதுல்ல, எப்படியும் உடைய போகிற பொருள் எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்? அதைத்தான் நான் சொன்னேன். இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாதத்தை, எப்படியோ ஒரு 2-3 வருஷமாவது தாங்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பொருள் உதவும், அவ்வளோதான். சரிதாம்மா, இருந்தாலும் பிளாஸ்டிக் பொருள் அது ரொம்ப நாளெல்லாம் தாங்காது, உடைய தான் போகுது. சரி விடு, எனக்கு என்ன. விட அலுமையில இன்னத்துக்கு சும்மா அதையே சொல்லின்னு கிடக்குற. பொருள்னா உடையத்தான் செய்யும், உடஞ்சா வாங்கி போடத்தான் செய்யணும். நீ நான் இப்படி பேசின்னு கிடக்குற? இங்கே பெரிய, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நம்ம துன்ற பொருளெல்லாம் கக்கூசுக்குத்தானே போக போகுது. எதுக்கு துண்ணணுன்னு நம்ம வாயை கட்டிக்கிட்டு வயிற்ற கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? துண்ணத்தானே செய்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும். என்ன நான் சொல்கிறது? எங்க அதுவும் இதுவும் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான். ஆளுமையில கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு ஜெரியா வர்றோம். எம்மடியா நீ எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போமா. சரிங்க சரி அலுமையில, நீ போய் ரூமுக்குள்ள ரெஸ்ட் அடிய, நான் போய் என் தோஸ்தி என்ன பொருள் வாங்குச்சுன்னு பாத்துக்கின்னு வந்துடுறேன். பாய். அக்காக்கு வர மூளை மழுங்கி போயினே இருக்குது. வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை இவ்வளவு ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. சி, பொருளை வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறா பாரு, நல்லா மாலை மாதிரி மாலை மாடு. இதே மாதிரி தான் இந்த புஷ்பா சனியனையும் வீட்டை விட்டு எட்டி உதைச்சு அனுப்புவோம் ஒரு நாள். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. பாருடி புஷ்பா, நான் என்னென்ன பண்ணுறேன் பாரு.